3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். டெய்ரி மில்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சாக்லேட் நிறுவனம் ஒரு விளம்பரத்தை தயார் செய்திருக்கிறார்கள். அது இன்றைக்கி உலகம் பூரா சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சங்கிகளுடைய நடு மண்டையிலேயே ஒரு போடு போட்டிருக்கிறாங்க. இந்த டெய்ரி மில்க் என்று சொல்லக்கூடிய நிறுவனமும் அதனுடைய விளம்பரமும். அதில் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பானிபூரி சாப்பிட்றதுக்கோ இல்லை டால் சப்பாத்தி கேட்டு வாங்கிறதுக்கோ ஹிந்தி தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து, தெலுங்கானாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலேருந்து வேணுமாலும் நீ போய் இன்னொரு இடத்துல ஹிந்தி அதிகமாக பேசக்கூடிய இடங்களில் நீ வாழ்கிறதுக்கோ இல்லை உன்னுடைய சர்வைவல் பண்ணுறதுக்கோ ஹிந்தி மொழி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக ஆங்கிலம்தான் இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க அதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அதில் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. எந்த மொழியுமே நீங்கள் அதை கீழே இறக்கி அதை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை செய்யக்கூடாது. எல்லா மொழிக்கும் ஒரு சமமான பங்கு கொடுக்க வேண்டும், சமத்துவம் எல்லா மொழிகள்லையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த பெண்மணியினுடைய அந்த நடிப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் இப்படி ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது நிச்சயமாக நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலுக்கு ஒரு பெரிய அடி. இப்போ வேணும்னா இந்த விளம்பரம் போட்டதுனால டெய்ரி மில்க் நிறுவனத்தில் இடியும் சிபிஐயும் போனாலும் வாய்ப்புண்டு, இல்லை அந்த விளம்பரத்தை தடை செய்வதற்கும் வாய்ப்புண்டு. ஏற்கனவே நமக்கு தெரியும், அமுல் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் 2014 மோடி ஆட்சிக்கு வந்த ஒரு அப்படி வச்சு செய்யும் ஏராளமான விளம்பரம். மோடியை ஓட வைக்கிறது இருக்கு இல்லையா, அதில் அமுல் நிறுவனம் மோடியை மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை அமுல் நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த கார்ட்டூன் அந்த சித்திரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓட விடும். ஆனால் என்ன அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, பல நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை இல்லாமல் ஆக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி தெரியலன்னா வாழவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறான். அதே மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஹிந்தி தெரியலைன்னா அவ்வளோதான், பிச்சை எடுக்க வேண்டியதான், இந்த மாதிரியான இடத்துலலாம் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அமித்ஷா ஒரு பாட்டுக்கு பேசுகிறாரு. ஆனால் அது தேவையில்லை. ஹிந்தி மொழி படித்தாதான் இந்தியாவில் வாழ முடியும் அப்படிங்கிற தேவையில்லை. இணைப்பு மொழியாக ஆங்கிலம்தான் அப்படிங்கிறதை அடிக்கோடிட்டு துல்லியமாக சொல்லி இருக்கிறது இந்த விளம்பரம். நிச்சயமாக இந்த விளம்பரம் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க அந்த அளவிற்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதே மாதிரியான ஒரு நிறுவனம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி மிக அழகாக ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க. உடனடியாக அந்த விளம்பர நிறுவனத்துக்கு எதிராக சங்க பரிவாரங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்குனதெல்லாம் பார்த்து, எப்போவுமே சங்க பரிவாரங்கள் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரான விளம்பரங்களோ சினிமாக்களோ இதெல்லாம் வந்ததுன்னா எந்த அளவுக்கு இவங்க துள்ளி குதிக்கக்கூடியவர்கள், அதை தடை போடுவதற்காக என்ன மாதிரியான பிரச்சனைகளை பண்ணக்கூடியவங்க. இப்போ தீபா மேத்தாவோட வாட்டர் மாதிரியான படங்கள்லாம் வந்தபோது என்ன நடந்தது, அதே மாதிரி நந்திதா தாஸுடைய குஜராத் இன கலவரம் குறித்த ஒரு மிக முக்கியமான படம் அது வந்தபோது குஜராத்துடைய முதல்வராக இருந்த மோடி அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னு அவங்க நல்லா தெரியும். எனக்கு முதல்ல போட்டு காட்டு, அதுக்கப்புறம் தான் குஜராத்தில் இந்த படம் போட முடியும்னு சொன்னால் உடனே நந்திதா சொன்னது, எப்பா உனக்கெல்லாம் போட முடியாது, குஜராத் தியேட்டரில் இது ரிலீஸ் ஆகும், அப்போ முடிஞ்சால் நீ போய் பாருன்னு சொல்லி ஒரு சரியான ஒரு அடி அடித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இப்படி ஒரு விளம்பரத்தை துணிச்சலோடு டெய்ரி மில்க் நிறுவனம் சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் நினைக்கிறேன், ஹிந்தி மொழி படிக்கலைன்னா உனக்கு பானிபூரி சாப்பிட முடியாது, பான் மசாலா வாங்க முடியாதுன்னெலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த குரூப் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. எவனாவது ஒருத்தன் சொல்கிறானா, அமித்ஷாவோ மோடியோ சொல்லட்டுமே, ஹிந்தி படித்தா அறிவு வளரும், ஹிந்தி படித்தா இலக்கிய அறிவு உண்டாக்கலாம், அல்லது பண்பாடை வளர்த்து கொள்ளலாம், இப்படி யாராவது சொல்கிறானா? யாரும் சொல்கிறது? ஏன்னா அங்கே அது கிடையாது. இந்தியாவுடைய பூர்வ மொழிகளிலெல்லாம் அது இருக்கிறது, இந்தியில் அது கிடையாது அப்படிங்கிறதான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா பதிவுகளையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால சொல்கிறேன். சங்க பரிவாரங்களுடைய விருப்பம் என்பது இந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அல்ல, இந்தியின் மூலமாக அந்த இடத்துல சமஸ்கிருதம் நிறுவப்பட வேண்டும். சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை கொண்டு இங்கே திணிக்கணும். சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்துட்டால் இவங்க சொல்கிற அந்த சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப சுலபமாக இங்கே இந்தியாவில் எல்லாம் முழுமையாக கொண்டு வந்துட முடியும். மற்ற இந்தியெல்லாம் எந்த இடத்துல ஆதிக்கம் இருந்ததோ அங்கே இருக்கக்கூடிய மொழிகளுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பல பதிவுகளில் சொல்லியாச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா, இன்றைக்கி டெய்ரி மில்க் என்று சொல்லக்கூடிய நிறுவனம்
மிகுந்த நகைச்சுவையோடு ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தில் சங்கிகளுடைய நடு மண்டையிலேயே ஒரு போடு போட்டிருக்கு. எப்படி தான் சகிச்சு போகிறான்னு போல தெரில, கதறிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.